ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். IPL 2024க்காக சிஎஸ்கே டீம் எப்போதான் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சிஎஸ்கே அணிதே சீசனுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் சீசனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தான் மற்ற டீம்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சீசன் என்னன்னு தெரியல, சிஎஸ்கே அணி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்ச் 1 சிஎஸ்கே அணி ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சோசியல் மீடியால சொன்னது மாதிரியே அபிஷியலாவே சிஎஸ்கே அணி மார்ச் 1 இருந்து பிராக்டிஸ் சீசனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட், அப்புறம் தீபக் சாகர், அஜய் மெண்டல், அப்புறம் முகேஷ் சௌத்ரி, ராஜவர்தன் ஹங்கரேக்கர், சிம்ரஜித் சிங்னு டொமஸ்டிக்ல விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. பாதி பிளேயர்ஸ் ரஞ்சி டிராஃப்ட் விளையாண்டுக்கு இருக்காங்க, அதை முடிச்சுட்டு தான் வருவாங்க. சரி ப்ரோ, பிளேயர்ஸ்லாம் வந்துருவாங்க. சரி, நம்ம தலதோனி எப்போதான் வருவார்? ஏன்னா அவர் தான் முதல்ல ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாப்புல. பட் இந்த சீசன் ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டுன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. நான் கூட ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு சென்னைக்கு வந்துட்டாப்புல நம்ம தலதோனி நினச்சிட்டு, கடைசியில் பார்த்தா அம்பானி ப்ரீ வெட்டிங்க்கு போயிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்துருவாப்புலன்னு நினைக்கிறேன் தலதோனி சென்னைக்கு. அப்படி வந்துட்டாப்புலன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் அவர் முதல்ல பிராக்டிஸ் சீசன் ஆரம்பிக்கும் போது பயங்கரமான ஒரு கூட்டம் வரப்போகுது, கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா இந்த சீசன் நம்ம தலதோனிக்கு கடைசி சீசன் சொல்லியிருக்காங்க. அதனால தலதோனி பிராக்டிஸ் பண்றத நேர்லயே வந்து பாக்குறதுக்கு நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வரப்போறாங்க. 2019 எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்ததோ பிராக்டிஸ் மேட்ச் நடக்கும்போது, அதே மாதிரி இந்த வருஷமும் அதிக கூட்டம் வரப்போகுது பிராக்டிஸ் மேட்சை பார்க்கறதுக்கு, தலதோனியும் பார்க்கறதுக்கு. அதனாலதான் சாரி, இப்பவே நீங்க என்ன பண்றீங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருங்க டிக்கெட்டுக்கு. இல்லைன்னா டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்.